David Vandurkaga to support the entire project, and I'm glad Anna has opened it. Vayala and Varthigal Asirvad. எல்லா பெரியவர்களுக்கும் சந்தர்களுக்கும் மகர்ஷிகளுக்கும் பெரியவர் தாய்மார்களுக்கும் அண்ணா சகோதரிகளுக்கு இந்த லதா ரஜினிகாந்த் தயா ஃபவுண்டேஷனில் பாரத் சேவா என்பவர் இது அமைஞ்சிருக்கிறது. அது ரொம்ப நாலஞ்ச ஒரு எதிர்கொள்கிறார். 30 வருஷமாக இன்னைக்கு ஒரு விசேஷமான விழாவில் அது மக்களுக்கு காமிச்சிருக்காரு. நல்லது ஆகணும், வெற்றி அடையணும். இந்த அக்ஷய திருத்தியை நல்லா கொடுக்கணும் சொல்லி நான் இயல்பு Thank you. He's come all the way from Bangalore to bless us. God bless. Thank you. Thank you, Ji. Sitaraman sir, you'll be coming on stage one more time for me to honor you, and Sridhar sir also. Now we move on to the next segment. Thank you, ma'am. We now move on to the next segment, which is Commissioner of Income Tax, we just wanted him to bless too. Sorry, we just need a few minutes from all of you. அவெல்லாம் பண்ணிருக்கிற காரியங்கள் உபன்யாசங்கள் எல்லாம் கேட்டிருப்பீங்க. They're doing so much service to the Sanatana Dharma. ஸோ அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லி அவளை ஆசீர்வாதம் பண்ண சொல்லி அவங்க few words from them. அப்புறமா இந்த சங்கல்பத்தை வேறு வேறு இடத்துல அவள் பாஷ்யங்கள் கொடுக்க போகிறா. We will be organizing the bhashyams in different places in the state and the country. இன்னைக்கு அவளுக்கு ஆசீர்வாதம் சொல்லி நம்மளுக்கு அனுகிரகம் பண்ண வந்திருக்காங்க. ஸோ தேங்க்யூ டாக்டர் வெங்கடேஷ். உங்கள் பிஸி ஷெட்யூலில் எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. श्रीचक्र वरदाचार्यं शुद्धसत्व गुरुत्तमं श्रीनिधिं राघवं वन्दे ह्यपार करुणाकरं रजनीकान्त गात्रस्य रजनीचर वैरिणः रजोहीनस्य पादाब्ज रजः कणः प्रभातुमा. எல்லோருக்கும் அடியனுடைய நமஸ்காரம். இன்று அக்ஷய திருதியை வாழ்த்துகள். இந்த அக்ஷய திருதியைங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு நாள். கங்கை பூமிக்கு வந்த நாள் அக்ஷய திருதியை. கருடன் அமிர்தத்தை கொண்டு வந்த நாள் அக்ஷய திருதியை. பரசுராமர் அவதாரம் செய்த நாள் அக்ஷய திருதியை.
அன்னபூரணி தோன்றிய நாள் அக்ஷய திருதியை, மகாபாரதத்தை வியாசர் இயற்றத் தொடங்கிய நாள் அக்ஷய திருதியை, தர்மபுத்திரருக்கு சூரியன் அக்ஷய பாத்திரம் கொடுத்த நாள் அக்ஷய திருதியை, மகாலட்சுமி குபேரனுக்கு செல்வத்தை கொடுத்த நாள் அக்ஷய திருதியை, கிருஷ்ணன் குச்சேலனை குபேரனாக ஆக்கிய நாள் அக்ஷய திருதியை. இது போல அக்ஷய திருதியை என்ற நாளுக்கு பல சிறப்புகள் உண்டு. அத்தோட இப்ப இன்னொரு சிறப்பு சேர்ந்திருக்கு. சங்கல்பம் என்ற இந்த ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணப்பட்ட நாளும் அக்ஷய திருதியை. அக்ஷயம் என்றால் குறையாதன்னு அர்த்தம், வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடியன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட கைங்கரியம் நம்முடைய சம்பிரதாயம், சனாதன தர்மம், பாரத தேசத்து பாரம்பரியம் அக்ஷயமாக குறையாமல் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும்ங்கிறதுக்காக அக்ஷய திருதியில, அதுவும் அந்த பெயர் பாருங்க, சங்கல்பம் என்பது சிறப்பான பெயர். இந்த சங்கல்பத்தை சாந்தோக்கிய உபனிஷத் கொண்டாடுறது. சங்கல்பம் என்ற வார்த்தையை பற்றி சாந்தோக்கிய உபனிஷத்துல பூம வித்யால சங்கல்போவாவ மனசோ பூயஹா யதாவை சங்கல்பயதி அத மனஸ்யதி அத வாசமீரயதி தாமு நாம்னீரயதி நாம்னி மந்த்ரா ஏகம் பவந்தி மந்த்ரேஷு கர்மாணி தானிகவா ஏதானி சங்கல்பைகாயனானி சங்கல்பாத்மகானி சங்கல்பே பிரதிஷ்டிதானி சமகல்பதாம் தியாவா பிருத்திவி சமகல்பேதாம் வாயுஷ்ச ஆகாசஞ்ச சமகல்பந்த ஆபஷ்ச தேஜஷ்ச தேஷாம் சங்கிருப்தியை வருஷ சங்கல்பதே வருஷஸ்ய சங்கிருப்தியா அன்னம் சங்கல்பதே அன்னஸ்ய சங்கிருப்தியை பிராணா சங்கல்பந்தே பிராணானாம் சங்கிருப்தியை மந்த்ரா சங்கல்பந்தே மந்த்ராணாம் சங்கிருப்தியை லோக சங்கல்பதே ச ஏஷ சங்கல்பஹா சங்கல்பம் உபாஸ்வ என்று சாந்தோக்கிய உபனிஷத் அத்தனை தடவை சங்கல்பம் 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 என்று பூம வித்யால சொல்கிறது. அந்த பெயர்ல சங்கல்பம்னா தீர்மானம்னு அர்த்தம். இன்று உறுதி கொள்வோம், இன்றொரு தீர்மானம் அடுத்த தலைமுறைக்கு நம்முடைய பாரம்பரியத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். ஸ்ரீமதி லதா ரஜினிகாந்த் அவர்கள் ஸ்ரீ தயா ஃபவுண்டேஷன், அப்போ ஸ்ரீங்கிற மகாலட்சுமியினுடைய தயா கருணைங்கிறது ஸ்ரீ தயா ஃபவுண்டேஷன். அப்ப தாயார் கருணை பெருமாள் அனுகிரகம் பூர்த்தியா இருக்கு. அதுவும் இந்த சங்கல்பத்துல முக்கியமான சில அம்சங்கள் அதை சொல்லிட்டு அடிய அமர்ந்துறேன். பல பெரியோர்கள் இன்னும் பேசுறதுக்கு இருக்கா. முதல் விஷயம் வேத சம்ரட்சணம். நம்ம சனாதன தர்மத்துக்கு ஆதாரமாக இருப்பதுங்கிறது வேதம். நம்ம வேத நெறி வைதிக மதம்னு சொல்றோம். உலகத்திலே மங்களம் நிறைந்திருக்க வேண்டும் என்றால் வேத கோஷம் ஒலித்துக் கொண்டே இருக்கணும். என் நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த வேத கோஷம் நாம கேட்டோம். அது இருக்கும் வரை உலகத்திலே எல்லா மங்களங்களும் இருக்கும். அந்த வேத கோஷத்தை காப்பாற்ற என்ன வழி? வேதத்தை புத்தகத்தில் எழுதுவதாலோ, சிடி போடுவதாலோ, யூடியூப்ல வேதத்தை ஏற்றுவதாலோ வேதத்தை காக்க முடியாது. வேத பாடசாலை, அந்த குருகுலம்ங்கிற சிஸ்டத்துல குழந்தைகள் வேதத்தை கற்பதால் மட்டும்தான் வேத நெறியை காக்க முடியும். குருகுலத்தில் வேத பாடசாலையில் வேதம் கற்பதை தவிர வேதத்தை காப்பதற்கு உலகத்துல வேறு வழியே கிடையாது. அப்போ அந்த வேத ரட்சணத்துக்காக எங்கெங்கெல்லாம் வேத பாடசாலைகள்ல கஷ்டப்படுறாரோ, அந்த குழந்தைகளுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அதுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு எவ்வளவு உயர்ந்த ஒரு நோக்கம். அந்த வேத பாடசாலையில் உள்ள குழந்தைகளுக்கு சப்போர்ட் பண்ணணுங்கிறது முதல் சங்கல்பம். இரண்டாவது சங்கல்பம், இந்த கலியுகத்துல நமக்கு தவம் புரிந்து இறைவனை காணக்கூடிய ஆற்றல் இருக்கா? அப்படிப்பட்ட ஆற்றல் உள்ள சில மகான்கள் இருக்கலாம். நம்ம எல்லாருக்கும் அப்படியே தவம் புரிந்து நமக்கு பகவான் கண் முன்னே காட்சி தரக்கூடிய ஆற்றல்ங்கிறது நமக்கு அது இல்லை. இந்த கலியுகத்துல பிரசித்தமான பகவானுடைய அவதாரங்கள் கிடையாது. இந்த கலியுகத்தில் நாம் இறைவனை அனுபவிக்கணும்னா திருக்கோவில்ல அர்ச்சாவதாரம்னு கோவிலுக்கு போறோம் பாருங்க. அந்த டெம்பிள் சிஸ்டம்ங்கிறது ரொம்ப 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 முக்கியம். இன்னைக்கு அந்த கோவிலுக்கு போகும் பழக்கம் குறைவதனாலதான் எத்தனையோ டைவர்ஷன் வருது. அந்த நாளில் பாருங்கள், நம்ம பாரம்பரியத்துல ஒரு ஊருன்னா அந்த கோவிலை சுற்றி தான் ஊரினுடைய மொத்த எகானமி இருக்கும். டெம்பிள் should be the center of the place, center of the city. அதை சுற்றி மற்றதெல்லாம் இயங்கி வந்தா எல்லாம் ப்ராப்பரா இருக்கும். கோவில்ல தான் அந்த காலத்தில் பாடம் எடுப்பார்கள். கலை, நாட்டியம் அத்தனையும் கோவில் தான் அதற்கெல்லாம் ஆதாரமாக இருக்கும். ஒரு ஈவன் ஒரு எலெக்ஷன் தேர்தல்னா கூட குடவோலை முறை என்றால் கோவிலை வைத்துத்தான் அதை நடத்துவார்கள். திருக்கோவிலுக்கு அவ்வளவு முக்கியத்துவங்கள் இருந்தன. அந்த கோவில்ல கட்டப்படக்கூடிய அர்ச்சகர்களுக்கு அடிப்படை தேவைகள் என்னென்ன வேண்டுமோ அந்த அடிப்படை தேவைகளை எல்லாம் நாம செய்து கொடுக்க வேண்டும்ங்கிறது இரண்டாவது சங்கல்பம். சங்கல்பம் நம்பர் 2, திருக்கோவில்ல கட்டப்படும் அர்ச்சகர்களுக்கான உதவி. சங்கல்பம் நம்பர் 3, பசுமாடு, கோமாதா என்று நாம் கொண்டாடுகிறோம். மகாபாரதத்திலே வியாசரே பசுமாட்டினுடைய பெருமையை அவ்வளவு சிறப்பாக சொல்லியிருக்கார். பசுமாட்டினுடைய பின்பகுதியில சாட்சாத் மகாலட்சுமியே வசிக்கிறாள் என்ற வரலாறும் மகாபாரதத்துல அனுசாசன பருவத்துல பார்க்கணும். அப்ப அந்த கோ சம்ரட்சணத்துக்கு, பசுமாடுகளை பராமரிக்க நம்மால் என்ற காரியங்கள் செய்யணும் இல்லையா? நிறைய கோசாலைகள் இருக்கின்றன. ஆனா அந்த கோசாலைகள் அனைத்தும் அந்த பசுவினுடைய அந்த பால் அதுதானே எத்தனை பேருக்கு உணவளிக்கிறது.
ஏன் ஒரு யாக யஜ்யம்னாலும் பசுவிலிருந்து வரக்கூடிய பஞ்சகவ்யம்ங்கிற பொருள், அந்த பசுமாடு வைதிக தர்மத்துக்கு ரொம்ப முக்கியம். அதற்காக கோசாலைகளை எல்லாம் ஒன்றிணைந்து innovators in this country, and I am special mention to Sridhar Ramani sir, who's for me is an idea surangam. I think whatever things we want, I think he always gives some several ideas. With this blessings, definitely I think it is this project will go to a different dimension, which will benefit to the society, Bharat, and our Sanatana Dharma. Thank you. And I want to thank Mr. Sridhar Ramani Garu, because without him I would not have been here. So thank you. I'll be whole life I'll be dedicated for it. Thanks again one more time. Sorry, I forgot to mention Namaskaram to my brother-in-law who is here. அவர் வந்து சங்கல்பம் லான்ச் பண்ண வரதுக்காக தான் நான் அவர் தனியாக அப்படி கூப்பிடுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அவர் வந்தது நான் கவனிக்கல. நமஸ்காரம் அண்ணா, ரொம்ப நன்றி நீங்கள் வந்தது. my husband's elder brother is here to bless us for the event. Thank you, Ravi. Would you like to say something? He is not yet into Bharata Seva, but I'll pull you soon. Thank you, Sudha. Thank you, everybody. Yeah, please, stand level. Oh, Ma'am, and do what was required to take this initiative to the global level. Thank you. Thank you so much. From Barkas. Thank you, ma'am. So namaste to everyone, and I feel privileged and very blessed to be part of this association with Bharat Seva, launched by Srimati Lata Rajnikant Garu. As she says, like, this is a very noble cause, and we all should appreciate, and not just by clapping our hands, but taking it to our hearts and commit ourselves to bring that change, that virginality, that naturalness that she is willing to bring back into our lives, because that's what is really missing in us. And we all, as we all know, if you ask any parent, I don't think many of us are really happy with our children what the day we are. Because as we grow commercially, we have distanced ourselves and we become so far from the divinity that we are alienated completely from ourselves and we are looking externally. So with this event, Bharat Seva, that Srimati Lata Garu trying to bring back that naturalness and the divinity within us, I want all of you to own it up and pass it on the message to the next generations and your children, that we all are united and we are here to be happy by sharing and serving each other. So thank you, ma'am, for this occasion, and thanks for giving the opportunity. Casey's will head is here. Namaste everyone. I think it is my honor and privilege to be here. Thanks to Lata Rajnikant and our mentor Sridhar Ramani sir, and all the leaders from Varkas and Agribit who are supporting this Bharat Seva initiative. Today, like everyone was saying, is Akshaya Tritiya and Rohini Star, which is the star of Mahavadar Babaji, and whatever our intention and our vision is clear. The universe always bless. So that's a very auspicious day. It is definitely it is going. For farmers, cottage industries, ஒரு ஸ்டோர் மாதிரி வரும். அந்த காலத்து டியூசிஎஸ் மாதிரி, அந்த காலத்து காதிகிராம் மூலியமா சவுண்ட் எல்லாம் அவங்க இந்த லோகோ லான்ச் பண்ணோன்னு மேலே கூட்டிகிட்டு வந்து to develop this project, both Bharata Seva and Sankalpam. With your blessings and cooperation and support, I'm sure we can go a long way. We now, all of you, please stand next to the Bharata Seva board, and together all of you, please. Yes. With prayers to the Lord and with everyone's blessings, Guruji, Damodarji, Venkateshji, APN Swami, and all the Gurus who have blessed me through these months, I take your blessings. Swamiji, Krishna Premi Anna, at this moment, Swami Dayananda Saraswati Ji and Krishna Premi Anna, I think of you as I unveil this, and I do miss my husband, but I do share this moment with him. Narayana Sarvam Krishna Param. Thank you so much. Thank you so much.
பெரியவாள் ஸ்டேஜுக்கு அர்ஜுன் சம்பத்ஜி நீங்களும் வாங்கணும் ஸ்டேஜுக்கு. அங்கே இருக்கிற அத்தனை குருமார்களும் ஏபிஎன் சுவாமி எல்லாருமே ஸ்டேஜுக்கு வருமாறு வேண்டிக் கொள்கிறேன். மைக் அங்கே விட்டு வந்துருக்கா மைக் வச்சுருக்கேன் சரியா. பார்த்துக்கோ. யார் எடுத்துருக்கீங்க? இல்லையா அப்போ இது லான்ச் பண்ணுறாங்க எடுத்துருக்கா? அதெல்லாம் எடுத்துட்டேங்க. இது லான்ச் பண்ணுறது எடுக்கணுமா? இப்போ எடுத்து வச்சுக்கிறாங்கம்மா. எடுத்து வச்சுருவாங்கன்னு தெரியல. சும்மா போய் கேட்டு வரதான். இல்லை அது எங்கே ஆன் பண்ணுறதுன்னு தெரியல. இல்லை எங்கே ஆன் பண்ணுறது? ஃபோட்டோ வச்சு ரெக்கார்டிங் போனால் நீ வேறு காமெடி பண்ணிக்கினே இருக்கேன்.